வணக்கம் வணக்கம். சபைக்கு முன்பதாக வந்திருக்கும் பொழுது என்னை யார் என்று தெரிகின்றதா? தெரியலையே. தெரியலையா? ஆமாங்க. ஓஹோ, பட்டிமன்ற தலைவர் தூக்கி கட்டிட்டு வந்திருக்கீங்களே, யார் நீங்க? பட்டிமன்ற மணிமகனமா? ஆமா. இது தங்க மணிமகனமா? உண்மைதான். யார் கட்ட விடுற? என்னாச்சு? என்ன மகராஜாவுடைய அந்த நோட்டீஸ்ல பாருங்க, 5 ரூபாய் மினுக்கு காய்த்து வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டு வந்திருக்கான். ஏது இதுவா? ஆமா. தங்க மணி மகன் வேற கோவப்பட மாட்டேன். சபையோர்களுக்கு வணக்கம். அறிவீர்கள் சபையோர்களே, இன்னும் கூத்து முடிந்து விட்டது, நாளைக்கு போயிட்டு வரலாம். இன்னும் அரண்மனை காட்டில் வாழ்ந்து கொண்டு இன்னும் இறை சேவையிலும் இன்னும் மக்களுக்கு தொண்டு செய்வதிலும் அதாவது சிறப்பான வேலைகள் புரிந்து கொண்டிருக்கின்ற அரண்மனை காட்டில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலின் நிர்வாகியாக விளங்கக்கூடிய அம்மா கோப்பெருந்தேவி அம்மா அவர்கள் நம்முடைய திருநங்கைகள் தெருக்கூத்து நாடக குழுவில் இருக்கக்கூடிய ஆண்மேட கலைஞர்கள் 6 பேருக்கு அவரது சொந்த செலவில் ஆண்மேட கலைஞர்களுக்கான ஆடை ஆபரணங்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். சபையின் சார்பாக தாயாகிய அம்மா கோப்பெருந்தேவி அம்மா அவர்களுக்கு எங்களது திருநங்கைகள் நாடக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கேஆர் கோப்பு சிந்து அவர்கள் ஆண் வேடம் பெண் வேடம் அனைத்திலும் ஏற்று நடிக்கக்கூடிய சிந்து அவர்களுக்காக ஆடைகளை வழங்குகிறார். இன்னும் கொரசப்பட்டியை சார்ந்த குட்டிமா என்கின்ற குமார் அவர்களும் ஆண் வேடம் பெண் வேடம் அனைத்து வேடங்களிலும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நடிகர். அவர்களுக்கு ஆடை வழங்க மாதேசண்ணா அவர்களை அழைக்கிறோம். இன்னும் கேஆர் அதாவது சங்ககிரி விலோச்சனா அவர்களும் ஆண் வேடத்திலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர், பெண் வேடத்திலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர். அவர்களுக்கு ஆடைகளை வழங்க ராமச்சந்திரன் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். இன்னும் சங்ககிரியை சார்ந்த பல்வர்சா அவர்களுக்கு ஆடையை வழங்க கோபால் அண்ணா அவர்களும் ஆண் வேடம் பெண் வேடம் அனைத்து குணச்சித்திர வேடங்களிலும் நடிக்கக்கூடியவர். இன்னும் கேஆர் தோப்பூர் சைலு அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் முன்னதாகவே வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் கேஆர் தோப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய போத்தனூரில் வசிக்கக்கூடிய என் பெயர் இந்து, எனக்கு ஆடைகளை வழங்க வெங்கடேசன் அவர்களை என்போடு தோப்பூரிலிருந்து அழகப்பமலை வழியில் இருக்கக்கூடிய தப்பக்குட்டையை சார்ந்த சிவா என்கின்ற சைலு அவர்களுக்கு அண்ணன் ஜெயராமன் ஐயா அவர்கள்
இன்னும் சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீகம் கனவு பொருந்திய ராஜ புண்ணிய சபை. ஆமா ஆமா, ஆனா பிறந்த அப்பன்மார்களும் இந்த பெண்ணார் பிறந்த எல்லாருமே தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லக்கூடிய என்ன வந்து குடிச்சிருக்க டீ கேக்குறீங்க? ஏங்க டீ கடைக்கார செட்டாளிகளுக்கு ஒரு 20 டீ, கோமாளிக்கு ஸ்பெஷலா பூஸ்ட். இன்னும் பள்ளிக்கு செல்லக்கூடிய இளவயது மாணவர்கள் எல்லாம் இன்றைய கடலை போய் சுழ்ந்துள்ளார்கள். ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஏன், உனக்கு தானே தெரியும். ஏன் வாங்கி தர கூலி உனக்கு தெரியாது? இன்னும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து நமக்காக பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமா, ஓரிரு நாடகத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். ஆமா, நாடகத்தை ஏற்படுத்தியிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் வாழ வேண்டும் என ஆமா எல்லா உள்ள கடவுளையும் வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜெயம். நண்பா, ஐயா, கருத்ததெல்லாம் தண்ணி, ஆமா, எடுத்ததெல்லாம் பண்ணி பாலு. ஆமா, பசு புல்லு மேல கால வச்சா கூட அந்த புல்லு கருகி போயிடுமே என்று சொல்லி தளவு புல்லு மேல கால வைக்கக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மராஜன் என்னுடைய பெயர். தர்மபுத்திர மகாராஜனுக்கு, தர்மபுத்திர மகாராஜனுக்கு. சாமி, நீ சோத்துக்கு இருந்தாலும் சுகமாறு, சோத்துக்கு இல்லைன்னா கோவம் இருப்போம். அத பண்ண நம்புமா? எப்படா நம்புது? இந்த தர்மராஜனை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தை யாரு? யார் தெரியுமா? யாருங்க சொல்லவா? நாங்க சரியான சந்திரகுலம்.
சுவாமி நீலாம் எப்படி பிறந்த? அது ஏங்க கேக்குறீங்க? நானா சொல்லணும்னா வெகு நேரம் ஆகும். ஆமா. எப்படி? ஆமாங்க. எப்படிடா? எங்க அம்மா சந்து விட்டா. என்ன புடக்காளி சந்தா? புடக்காளி சந்தா? நான் பிறந்த வரலாறு இப்ப நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. எங்க அம்மா சந்து விட்டா. சரி. எங்க அப்பா விந்து விட்டா. நான் வந்துட்டேன். நீனா பிறந்த நேரம் எப்படி? உங்க அம்மா கம்முனே படுத்திருக்கலாம். கமுந்து அடிச்சு படுத்திருக்கலாம். மாதவா, உன்னை எல்லாம் எதுக்கும் உங்க அம்மா இல்ல சாமி யார நான் சாப்பிட்டு உண்மை இல்லைங்க. என்ன 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 மாதவா, மாதவா மாதவா சொல்றீங்களே. நான் சரியான சந்திரகுலம், அடடடா. கோடி தவறாத குருகுலம். ஐயோ. குருகுலத்திலே பிறந்த அப்பப்பப்பப்பப்பப்ப. என்னடாச்சு? என் தந்தையார் பேரு பாண்டு மகாராஜன். அப்படி பாண்டு மகாராஜனுக்கும் எனக்கு 2 மாறு. 2 மாறா? என்ன? 2 எல்லாத்துக்கும் 2 ஏய், எனக்கு தாய்மார்கள் 2 பேர். சாமி பொங்க பானை ஆட்டம். குந்தி மந்தார் என்று சொல்லக்கூடிய எனக்கு 2 தாய்மார்கள். அப்படி பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் நீங்க மொண்டியா? நல்லா தானே நீங்க ஒட்டியான்னு கேட்டேன். என் தாய்க்கும் தந்தைக்கும் ஆ. 2 தாய்மார்களுக்கும் ஆ. நாங்க 5 பேர்கள் பிறந்தோம். டேய். சட்டி போட்டு வர மாட்டேன். அமல் குட்டியோட வந்துட்டு எல்லாம் பொம்பளைங்களா இருக்கிறாங்க. ஆம்பளே பொம்பளையா? எப்படி கண்டுபிடிச்ச? பாருடா டேய், எப்படி எப்படி தொங்கிட்டு இருக்குது. சப்பட குஞ்சி இருக்குது பாருடா டேய். மாதவா, டேய் சட்டி போட்டு வாடி போடி. மாதவா, எனக்கு தாய்மார்களுக்கு 5 பேர் பிறந்தோம். சரி. யார் யார் தெரியுமா? யார் யாரு? தாரா புகழ் படைத்த தர்மராஜன் நான், நீங்க. வெற்றி மதகிரியோன் பீமன், சரி. ஆளான அழகு படைத்த அர்ஜுனன், ஆ. பெரிய தாய்க்கு பிறந்தார்கள். பெரிய தாய்க்கு நகலன் சகாதேவன் 2 பிறந்தோம். ஏங்க 5 பிறந்து உங்களை விட்டுருங்க. நீங்க கணக்குல கழிஞ்சிங்க. சரி. என்னத்துல? அர்ஜுன மன்னனை விட்டுருங்க. சரி. நகுல சகாதேவ அவங்களையும் விட்டுருங்க. ஆ. ஆமா. இந்த பீமனை எப்படி உங்க அம்மா பெத்திருப்பா? நீ எப்படி நினைக்கிற? ஐயோ ஆயா. சரிங்க. நண்பா, அப்படி 5 பேர் பிறந்திருந்தாலும் 5 பேர் பிறந்து நீங்கள் நாடு ஆளக்கூடிய நாடு நகரம். நாங்க சின்னஞ்சிறு வயதிலே ஆ. என்ன தெரியுமா செய்தோம்? என்ன சுவாமி? நண்பா, நாங்க பல ஒன்று சேர்ந்து வச்சு விட்டுருவாங்க. என் தந்தையோடு பிறந்தவர்கள் 3 பேர்கள். ஆமா.
யாரா தெரியுமா? யாரு? பெரிய தந்தை திருதராட்டிய மகாராஜன். சரி. என் தந்தை பாண்டு மகாராஜன். என் இளைய தந்தை அவர் நித்திய பிரம்மச்சாரி. அதனால அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சரி. இன்னும் பெரிய அப்பாவுக்கு 100 ஆண்மகளை பெற்றெடுத்தார். சாமி. ஆமா. என் தந்தை 5 பேர்களை பெற்றெடுத்தார். நாங்க சின்னஞ்சிறு வயது இருக்கும் போது பாடசாலைக்கு செல்வது வழக்கம். எங்களுக்கு எல்லாம் குரு யாரு? அந்த துரோணாச்சாரியார் எங்களுக்கு குரு. சரி. பாடசாலைக்கு காலையில் செல்வது, மாலையில் விளையாட்டு, விளையாடிய பிறகு பந்தாடினோம். என்ன ஆட்டம் ஆடுவேன்? நானா? என்ன ஆடுவேன்? நானு சப்பலாம் கூட ஆடுவேன். சப்பலாம் கூட்டி நண்பா அப்படி பாடசாலை சென்று விளையாடும் போது பந்திலே ஏற்பட்டது பகை. பந்திலே எப்படி தெரியுமா? எப்படி? கௌரவர் 100 பேர் ஒரு புறம், பாண்டவர் 5 பேரும் ஒரு புறம். அந்த கௌரவர் அடிக்கக்கூடிய பந்த வெற்றி மதகிரியோன் கொடுங்க. அது கூட விதியத்துவங்க இருக்கிறாங்க. கௌரவர் அடிக்கக்கூடிய பந்தை என் தம்பி பீமன் ஒருத்தனே ஒரே நேரம் பிடித்து விடுவான். சரி. ஆனா என் தம்பி பீமன் அடிக்கக்கூடிய பந்தினால 100 பேர் அப்படியே சாய்ந்து போயிடுவார்கள். சரி. நண்பா பார்த்தான் துரியோதனன், இவளுக்கு இந்த வயசுலயே இவ்வளவு விகரமா இருக்கிறாங்களே, கிளையும் பயிர முளையில கிள்ளுங்க. இப்படியே விட்டா நாளைக்கு சரிபாடு நாடு கேட்பார்கள். எங்கள் மீது என்ன கொண்டான் பாவியாப்பட்ட துரியோதனன் எங்களை சும்மா விட்டானா? பாவி உனக்கு எதிரிக்கிறானா? உனக்கு எதிரிக்கிறானா? எனக்கா? ஆமா. எனக்கெல்லாம் எதிரி இல்லைங்க. எப்படி சொல்றேன்? ஆமாங்க, நான் யாருக்கும் எதிரி வச்சுக்கிறது இல்ல. யாரு? பந்து கொடுத்தவன் தான். என்ன சொல்ற? ஆமாங்க. அவை அப்புறம் நல்லதானே பண்ண உனக்கு 20,000 கந்து எடுத்துங்க. விடாம கேட்டுட்டே இருக்கிறானே. சரி, என்ன கந்து கொடுத்தவன் கேட்க மாட்டேன் முன்ன? ஆமா, அவன் வந்து கேட்பாங்க, நான் கொடுக்கணுமே. அதனாலதான் ராத்திரி ஃபுல்லா இப்படி வந்து பறந்துட்டு கிடக்குறேன். போட்டு போ நண்பா. இந்த பையன் வேற இப்படி திரிஞ்சுட்டே கிடக்குறான். சரிங்க நண்பா. மன பொறாமை கொண்ட துரியராஜன் சுமாரா வாழ விட்டானா? நடக்கின்ற பாதையை நச்சுமலை நட்டு வைத்தான், படிக்கின்ற பாயிலே பாம்பை விட்டான், ஜலத்துல நஞ்சென்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்து வைத்தான். ஓர் சாப்பிடுறது இல்லையா? ஆமா நண்பா, அது மட்டும் கிடையாது. அப்படி மன போராமை கொண்ட துரியராஜன் அவரிடத்திலிருந்து தப்பித்து பிழைத்து வந்து அரங்கிலி பாஞ்சாலி 50 திருமணத்தை செய்து இந்திர பிரசவத்திலே குடியேறினோம். அங்கதான் வாழ விட்டானா? அங்க என்னங்க செஞ்சாரு? எங்களை என்ன தெரியுமா செய்தான்? ஒரு சிறாலே ஒரு பகடையாளி
ஒரு தன்னையும் ஒரு தாயினுமே நான் பறிவுறுத்தேன். ஐயா, இந்திர பிரசத்தில் இருக்கக்கூடிய பாண்டவரை மண்டப கிரகப்பிரவேசம் என்று சொல்லி தந்திரமாக வரவேற்றார். அமைதியா இருக்குமா எம்மோய் கசோ முசோன்னு அஷ்டாபுரத்துக்கு வரவழைத்து சூதுநாள பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரையோடு இதுல அனைத்தையுமே பிடுங்கி கொண்டான் பாவையாகப்பட்ட அந்த துரியோதனன். நண்பா, தன்னையும் இழந்தேன், தம்பிமார் நால்வரையும் இழந்தேன். என்னுடைய மனைவியாக பாஞ்சாலியை அவளையும் பகடை வைத்து நாங்க தோற்று போனா பட நண்பா. கொண்டாடி ஆமா நண்பா. மகாராஜா பார்த்தார் குரு பெரியவர்கள் பாண்டவர்களா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வேண்டாம். பகடையில் தோல்வி பெற்றவர்கள் காடாளட்டும், பகடையில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளட்டும் என்று சொன்னார். குரு பெரிய வார்த்தை வைத்துக் கொண்டு காடே வனவாசம், கானகமே பஞ்சு மெத்த 12 கால வனவாசம், ஓரிடம் அந்நியாத வாசம் கழித்தோம். கழித்து வந்தா 14 கேட்டோம். 14 கொடுத்தாரா இல்லையா? தர மறுத்து விட்டார். நண்பா, உலக மகாமுனிவரை வைத்து நாடு கேட்டோம், தரமறுத்தான். சந்திர மகாமுனியை அழைத்து நாடு கேட்டோம், தரமறுத்தான். இரு தரப்புக்கும் பொதுவான என் மாமனா விளங்கக்கூடிய யாரு? பரந்தாம கண்ணன் நாடு கேட்டிருந்தார். அதற்காக 10 நாள் பாரத போருக்கு எத்தனை தாம்பூலம் மாற்றி வந்தார். நண்பா, சுவாமி அவர் சொன்ன மாதிரி 18 நாள் பாரத போர் முடிந்து விட்டது. பாண்டவர்களே வெற்றி வெற்றி சொல்லி நாங்க தான் வெற்றி பெற்றோம். இப்ப அஷ்டாபுரத்துல எனக்கு பட்டம் கட்டி அழுது வருகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த 18 நாள் பால் முடிவடைந்த பிறகு இன்னும் எதிரிகள் யாராவது இருக்கின்றார்களா இல்லையா என்று சொல்லி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தம்பியா விளங்கக்கூடிய யாரு அந்த பீமனையும் விஸ்வகேனையும் கவர்னமாரிடத்துல ஐவர்ண புறவியை வாங்குவதற்காக நான் அனுப்பி வைத்தேன். ஆனா இன்னும் வர காணோம். அதனால என் மனைவி அறிஞரி திரௌபதி உள்ளிருப்பால் அவளையும் அழைத்துக் கொண்டு வா. அதற்கு பிறகு என்னவென்று பார்ப்போம்.